அனைவருக்கும் வணக்கம். இந்த காணால பேர் பார்த்திங்கன்னா எஷதீன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கை நமிக்கக்கூடிய பொருள் தான். நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவி தான் நம்ம க்ளீன் பண்ணணும், இதை ரெடி பண்ணணும். இது வந்து கிட்னியில் உள்ள கல்லாம் கரையும்னு சொல்கிறாங்க. இதுக்கான பேர் வந்து எனக்கு தமிழில் தெரியல. அது சில ஊருங்களே இதை பார்த்துருக்கேன், ஆனால் அது அந்த ஊரில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இதோடைய பேர் வந்து யாராவது தெரிஞ்சால் தமிழில் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எஷதீன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க காணாவில். தமிழில் வந்து எனக்கு தெரியல. எங்கள் ஊர் பக்கம்லாம் இது இல்லை, வேறு பக்கம்லாம் இருக்குது, ஆனால் அதோடைய பேர் எனக்கு தெரியல. ஓகேங்களா. இது வந்து ஒரு பல்லியா செய்யலாம்னு சொல்கிறாங்க, துவையல் செய்யலாம் சொல்கிறாங்க, சட்னி செய்யலாம் சொல்கிறாங்க, பல விதமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ரெண்டு பக்கம் சைடில் கட் பண்ணிட்டு இந்த நார் தோலுக்கு எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு 4-5 முறை நல்லா தண்ணியை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஒரு பெட்டல் செய்யலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு சட்னி போலும் செய்யலாம், பல ரெசிபி செய்யலாம் சொல்கிறாங்க. நன்மை வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த தழை இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம பாதி மட்டும் ஒரு பெரட்டல் பண்ண போகிறோம், பாதி வந்து இன்னொரு நாளைக்கு ஒரு துவையல் செய்யலான்னு இருக்குது. ஓகேங்களா. இது பாருங்கள், இது வந்து எஷதீன்ட்டு சொல்கிறாங்க காணால பேர். அதாவது நம்ம ஊர்லேருந்து இது இருந்ததுன்னா அந்த என்ன பேருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா. இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நமிக்கக்கூடிய பொருள் தான், பிரண்டே போல் நமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் அப்படியே செஞ்சதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது செய்யுங்க நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இந்த ஒரு பக்கம் கட் பண்ணிடுங்க. நார் கரெக்டாக அந்த நார் எடுத்துடணும். எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு பாட்டி, வில்லேஜ்னு வராங்க. எங்கள் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கீரைங்க, அந்த வில்லேஜ் ஃபுட்டு இதெல்லாம் டெய்லி நாங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்து எடுத்து வந்து விற்றுட்டு போகிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி கொடுத்தாங்க, இது செய்யுங்க நல்லது இது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கிளையும் எடுத்தாச்சு, சைடில் கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஸோ பாருங்கள், இது எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குது. இந்த கலர் வந்து தோலை வந்து க்ளீனாக செதுக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டில். ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் இந்த நாரை க்ளீனாக எடுத்துடணும். இந்த நார் எடுத்துகிட்டு தான் செய்யணும்னு சொன்னாங்க. அதே போல் நார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கையை வந்து க்ளீனாக கழுவிக்குன்னு சொல்லிட்டாங்க. கை வந்து கழுவிட்டு இந்த எண்ணெய் போட்டு கைக்கு வந்து எண்ணெய் போட்டுங்க, எல்லாம் நமிக்கும் கைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, நார் க்ளீனாக வந்துருச்சு. இவ்வளோ தாங்க. இதே போல் எல்லாத்தையுமே நார் எடுத்துடலாம். இது வந்து நீட்டாக இருக்குது. இது வந்து நல்ல நாளாக பிறந்துக்கலாம், 4-5 இந்த பிறந்துக்கலாம். வந்துட்டு பொடியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண தோணுதோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுங்க. அப்படியே தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு இது வாழைத்தண்டு போலையோ வாழை போலையோ கருப்பாக போகிறதில்ல, இருந்தாலும் கழுவு போகிறோம் இல்லையா, அதனால் பொடியாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு நல்லா பெசஞ்சு கழுவுன்னு சொன்னாங்க. பெசஞ்சு ஒரு 4-5 முறை கழுவிட்டு அந்த தண்ணி பூரா கீழே ஊற்றிடணுமா. அதுக்கப்புறம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக கையில் பெசஞ்சு எடுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட எஷதீன்ட்டு பேர் கனடாவில். தமிழில் தான் தெரியல, நீ தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா. அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இதை இந்த பச்சை வச்சா இது வாயில் வச்சுருக்காங்க, நம்பிக்கைன்னு அதிகமாக நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை தன்மை கூடியது இது. பச்சை வச்சா எப்படி டேஸ்ட் பண்ணி வாயில் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக நமிக்கும் அந்த பிரண்டே போல். ஓகேங்களா. அதனால் அப்படியே கொண்டாதீங்க. நம்பி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். துவையலாக செய்யும்போது கொஞ்சம் புளி கூட போட்டுன்னு சொன்னாங்க, புளி கூட சேர்த்துக்குன்னு சொன்னாங்க துவையலாக செய்யும்போது. எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணிடலாம். இப்போது நார் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருங்க, ஃபுல்லாக நார் தான் இது. நார் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம க்ளீனாக வந்து தண்ணியில் போட்டாச்சு. நல்லா அப்படி பெசஞ்சு கவு சொன்னாங்க. நல்லா கசக்கி 2 கையை வச்சு, நான் ஒரு கையில் வீடியோ பண்ணதால் ஒரே கையில் கசி காமிக்கிறேன். இது வந்து 2 கை வச்சு நல்லா அப்படி கசக்கிட்டு 4-5 முறை தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கும்போது இப்படி நல்லா தண்ணி பேசி சொன்னாங்க.
பேசினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 முறை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா கூட எடுத்துட்டு தண்ணி இப்படி எடுத்துடணும் சுத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெசிபி செய்ய சொன்னாங்க. அதே போல் இப்போ செஞ்சிடலாம். இப்போ இந்த சுத்தமாக கழுவிடலாம். இப்போ அந்த எசதுன்ட்டு கட் பண்ணிவிட்டு 4-5 முறை நல்லா கையால் காசி நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட் அப்படி பிசைஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ தண்ணி சுட வச்சுருக்கோம் போட்டுடலாம். நல்லா வேகணும். லைட்டாக உப்பு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு முறை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீனாக கீழே ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். அது நல்லா வேகட்டும். மற்ற மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அந்த எசதுன்ட்டு நல்லா வேக வச்சாச்சு பாருங்கள். சோறு போல் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ கொஞ்சம் இப்போது இதில் கொஞ்சம் பசு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அது தண்ணி இல்லாமல் க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொரியல் செய்யலாம். ஓகேங்களா? எடுத்துடலாம். போய்ட்டு பாருங்கள். இது வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா ஒரு 2 முறை கழுவியாச்சு. நல்லா கலந்து வருமா தண்ணி வடிகட்டி பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி எடுத்துங்க. கை எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணி பிசைஞ்சு எடுத்துங்க. சுத்தமாக தண்ணி எடுத்துன்னுனாங்க. எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. அதே போல் நான் செய்கிறேன். பாருங்கள் சுத்தமாக கை இறுக்கி தண்ணி சுத்தமாக பிசைஞ்சு எடுத்துருங்க. அதே போல் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த எசதுன்ட்டு நல்லா வேக வச்சு கை நல்லா தண்ணியெல்லாம் எடுக்கும்போது கழுவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்தது. ஓகேங்களா? சும்மா ஒரு பெரிய கைப்பிடி அளவு தான் வந்தது. அதிகமாக இல்லை. தேவையான பருப்பம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகலப்பு, இடிச்ச பூண்டு, 1/4 மூடி தேங்காய் துருவிது, லைட்டாக ஒரு எலுமிச்சை அளவு புளி, பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 100 கிராமு, பச்சை மிளகா ஒரு 4-5 எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான இதை துவையில் கூட செய்யலாம். இதே மெத்தடு தான். இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி தாளிக்கிறது. ஓகேங்களா? அப்படின்னு செய்யலான்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நான் ஒரு பிரட்டல் போல் செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு துவையல் போல் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இதே மெத்தடு தான். இது எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே அரைச்சிட்டு தாளிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு பொரிச்சு கருவேப்பிலை போட்டுடலாம். பிறகு பச்சை மிளகா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இடிச்ச பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஏன் புளி வந்து கரைக்காமல் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது கருப்பு புளி. அந்த கருப்பு புளி கரைச்சி ஊற்றினா அந்த ரெசிபியே தெரியாது, கருப்பாக மாறிடும். அதனால் புளி வந்து அப்படியே போடுறேன். ஒரு சின்ன பீஸாக ஒரு 10 பீஸ் இருக்குது. அப்படியே போடுறேன். அது கரைச்சி ஊற்றுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி வீடியோ வந்து நல்லா க்ளீனாக வர தெரியாது. கருப்பாக தெரியும். அதனால் புளியை கரைச்சி ஊற்றல. நீங்கள் புளி ஊற்றலாம், ஊற்றியே செய்யுங்க, பரவாயில்ல. புளி இல்லை அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இது வந்து நமிப்பு தன்மை அதிகம் உள்ளது. இது கருணக்கிழங்கு போல், பிரண்டை போல் நமிப்பு அதிகமாக இருக்கும். நான் பிரண்டெல்லாம் எவ்வளோ செஞ்சாலும் கைக்கு எண்ணெயே தடவ மாட்டேன். அவ்வளோ நல்லா க்ளீனாக நம்பிப்பு அவ்வளோ எனக்கு தெரியாது மாமலாம் செய்யுது. இது நான் எப்பயும் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் முறையாக செய்கிறேன். எண்ணெய் தடவி தான் செஞ்சேன். அப்படின்னு பார்த்தா கையெல்லாம் நம்பிச்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ நம்பிப்பு இருக்குது. கிட்னியில் உள்ள கல்லாம் கரைஞ்சிடும். இதில் பல விதமான நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு அடிக்கடி செய்யணும், சாப்பிடணும். இந்த வில்லேஜ் ஃபுட்டு இது ரொம்ப நல்லது சாப்பிட்டா அப்படின்னாங்க. அதுதான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் கொத்தமல்லி தழை போட்டாச்சு. கொத்தமல்லி தழை போட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவு 10 பீஸ் இருக்குது. அந்த புளி வந்து அப்படியே போட்டுடலாம். நீங்கள் கரைச்சி கூட ஊற்றுங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த யசோதண்டு காணால் சொல்கிறது அதை வந்து தமிழில் என்னென்னு பேருன்றதை கண்டிப்பாக யாராவது வீடியோ பார்க்குறவங்க எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பேர் எனக்கு அவசியம் வேணுமா இருக்குது. அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த செடி இல்லைங்க, வேறு ஊர் பக்கம்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு தான் எங்களுக்கு பேர்லாம் தெரியும். நாங்கள் அடிக்கடி சாப்பிட்டதும் கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு தான் செய்கிறேன். ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இதை சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி செய்யணுன்ட்டு சொன்னாங்க, அவங்க சொன்ன மெத்தடில் தான் கரெக்டாக செஞ்சுட்டு வரேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த எசதிண்டு அப்படி தான் சொன்னாங்க பேர். நான் அது சொல்லிகிட்டு இருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இதில் இன்னும் தண்ணி வந்து நல்லா இழுத்து தான் போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இதை தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனால் பரவாயில்ல, நல்லா தண்ணி ட்ரை ஆகணும். நமிப்பு தன்மை இருக்கிறதால நம்ம கட்டான முறை செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க துவையல் சொன்ன டைப் வந்து இதுதான். இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி தேங்காயெல்லாம் போட்டு புளி கொஞ்சம் போட்டு அப்படியே ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் தாளிச்சிங்க. ஒரு துவையல் மாதிரி சட்னி மாதிரி சூப்பராக ரைஸ் போட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ அதை செய்யலை, ஒரு பிரட்டல் மட்டும் தான் செய்கிறேன். அது இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா கிளம்பி ஃப்ரை ஆகிடுச்சிங்க. வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடியாக துருவி வச்சுக்கணும். அது சேமியா போல் இருக்குது. 10 தேங்காய் அந்தளவு துருவி இருக்கும். சேமியா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கலந்துங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே கழுவிட்டு சும்மா சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது உப்பு காரம்லாம் பார்த்தோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் துடிக்க அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் அந்த நமிக்கக்கூடிய பொருள் இல்லையா, அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது. நம்ம புளி வந்து கரைச்சலாம் ஊற்றலை, அப்படியே தான் போட்டோம். ஆனால் புளி வந்து கரெக்டான முறையில் இருக்குது. கொஞ்சம் நமிக்கக்கூடியது, அதனால் புளி வந்து அதிகமாக செஞ்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே சார், ஒரு போல் மாற்றிடலாம். இதை பார்க்கறதுக்கு இந்த வாழை இலையில் உள்ள தண்டு போலவே தெரியும், ஆனால் வாழை தண்டு இல்லை, வாழை இலையில் உள்ளது இல்லை. இது எஸ்வதிண்டு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க சூப்பராக செஞ்சிட்டோம். இதே நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்லுங்கள். ஓகே வாஸ் ஆல் ஆஃப் ஹவ் ஆர் யூ கைஸ்? அப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. புளிப்பாக தான் அதிகமாக இருக்குது, காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்பிக்கக்கூடிய பொருள்னு சொல்கிறதால நம்ம இது வந்து புளி கொஞ்சம் எப்போ எக்ஸ்ட்ரா போட எப்பயுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ செஞ்ச மெத்தட் தான். இதே வந்து மிக்சர் போட்டு அரைச்சிட்டு அப்படியே இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கினா சட்னி போல் ஆகிடும். அப்படி தான் செய்ய சொன்னாங்க. இது வந்து பல்லியா மாடி அப்படின்னாங்க. பல்லியானம் மாடி சட்னினும் மாடி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த பல்லியானா பொரியல் போல், பிரட்டல் போல். ஓகேங்களா? அதுதான் செஞ்சுருக்கேன் இப்போ. ஓகே பஸ்.